Hi, Rajesh, Managing Director of Reegle Technology. நம்ம வந்து ப்ரைஸ் கம்ப்யூட்டிங்கோட கொஞ்சம் செலக்டபிள் மாடல்ஸ் மட்டும்தான் இங்கே வச்சுருக்கு. ஸோ அந்த மாடல்ஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இது வந்து 30 kg ப்ரைஸ் கம்ப்யூட்டிங் ஸ்கேல் வித் ஏபிஎஸ் பாடி. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு 20 கீஸ் வரும். நார்மலி வந்து 3 டிஸ்பிளே தான் இருக்கும். ப்ரைஸ் கம்ப்யூட்டிங் வரும்போது நார்மல் பேசிக் மிஷினுக்கும் ப்ரைஸ் கம்ப்யூட்டிங் ஸ்கேலுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வெயிட் காமிச்சிடும். அண்டு செகண்ட் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு பர் கேஜி ப்ரைஸ் என்னங்கிறது நம்ம வந்து மேனுவலாக கூட ஆட் பண்ண முடியும். அதில் வந்து மெமரி கூட சேவ் பண்ணி வைக்கவும் முடியும். அண்ட் இதில் வந்து டோட்டல் அமௌண்ட் காமிச்சிடும். ஸோ வெயிட் இன்டூ பர் கேஜி யூனிட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ இதில் வந்து காமிச்சிடும். ஸோ அந்த மாதிரி மாடல்ஸ் தான் ப்ரைஸ் கம்ப்யூட்டிங் ஸ்கேலு. இது வந்து ஏபிஎஸ் பாடி மாடலு. அண்டு இது வந்து ஸ்டீல் பாடி. இது வந்து இந்தியன் மேக்கில் ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ரீகல் டெக்னாலஜி தான் ஃபஸ்ட்டு வந்து மேக் பண்ணுறேன். ஸ்டீல் கீபேடோட வித் ஸ்டீல் பாடியில் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைஸ் கம்ப்யூட்டிங் ஸ்கேல்ஸு. ஸோ இதில் வந்து 24 கீஸ் இருக்கும் அண்ட் 7 ஹாட் கீஸ் இருக்கும். தென் வந்து டிஸ்பிளேஸ் வந்து இதில் எல்லாத்துமே க்ரீன் அண்ட் ரெட் போத் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். இந்த ரெண்டு மாடலுமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்பிளேயும் அவைலபிள் தான், லைக் போல் டிஸ்பிளேயும் அவைலபிள் தான். போல் டிஸ்பிளே வேணால் நீங்கள் எப்படி வேணாலும் இதில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது அதோட 50 kg கேட்டகரி மிஷின்ஸ். இது வந்து 300x340 mm பேன் சைஸ் வரும். ஸோ 50 kg கெப்பாசிட்டி வரைக்கும் நீங்கள் இதில் இடம் போட்டுக்கலாம். ஸோ இண்டிகேட்டர் டைப்பு தான் இந்த மாடல் வரும். கீழே வந்து பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் தனியாக இருக்கும், கொஞ்சம் ஹெவி ஸ்ட்ரக்சரில் வந்துடும் இது. ஸோ இன்கேஸ் இப்போ இது வந்து ஒரு சிக்கன் ஒரு ஃபிஷ் ஷாப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த பேன் கூட டெய்லி எடுத்துகிட்டு கூட வாஷ் பண்ணிட்டு கூட தென் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி மாடல்ஸு. இதுலுமே வந்து உங்களுக்கு 3 டிஸ்பிளே வந்துடும், 20 கீஸ் வந்துடும். தென் பேக் டிஸ்பிளே ஆல்சோ 3 டிஸ்பிளே வந்துடும். எல்லாமே பேட்ரி இன்பில்ட்டாக தான் இருக்கும். இது வந்து இதோட மதர் போர்ட்ஸ் டெக்னாலஜி எவ்ரி திங் வந்து எங்களோட இன்ஹவுஸ் மேனுஃபேக்சரிங். அண்ட் இது வந்து மெட்டல் இண்டிகேட்டர் வித் ஹை குவாலிட்டி பவுடர் கோட்டட். இது வந்து இந்த மாடல்ஸ் வந்து ஏபிஎஸ் இண்டிகேட்டர். இப்போ இந்த ஃபிஷ் ஸ்டாலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற சம் கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு மெட்டல் வேண்டாம் சார், ரஷ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து தேர் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஏபிஎஸ் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டருமே எல்லாமே சேம் டெக்னிக்கல், எல்லாமே ஒரே ஒர்க்கிங் தான். ஸோ இது ஒரு மாடல் வந்து இதே ப்ரைஸ் கம்ப்யூட்டிங் ஸ்கேலோட இம்போர்ட்டட் ஸ்கேல். இட்ஸ் இண்டிகேட்டர் வந்து இம்போர்ட்டட் இண்டிகேட்டர். இது ஆக்சுவலி இந்த இண்டிகேட்டர் வந்து பியூர்லி இம்போர்ட்டட். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மதர் போர்ட்லேருந்து எவ்ரி திங் இம்போர்ட்டடாக வரும். இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து 4 volt பேட்ரி. அண்ட் அதர் வந்து எங்களோட ஆன் மேக் மிஷின்ஸில் எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து 6 volt பேட்ரி, 6 volt 5Ah பேட்ரி. தென் எங்களோட ப்ரைஸ் கம்ப்யூட்டிங்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால், ப்ரைஸ் கம்ப்யூட்டிங் மட்டும் கிடையாது, எல்லா மிஷினுமே வந்து 3 window பீஸ் கவுண்டிங் மிஷினாக கூட இதை வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் ஷாப்புக்கெல்லாம் ஒரு மிஷின் எடுக்கிற அப்படின்னா நெட்டு போல்ட்டு இதோட கவுண்ட் பண்ணுறதுக்கு கூட இந்த மிஷின் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நோ அதர் காஸ்ட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் மாற்றினா போதும். இதில் வந்து இப்போ நீங்கள் இந்த ப்ரைஸ் கம்ப்யூட்டிங் ஸ்கேலில் பேக் டிஸ்பிளே வந்து இப்போ நம்ம இந்தியன் ப்ராடக்ட்டில் வந்து 3 டிஸ்பிளே வந்துடும் பின்னாடியே. வெயிட்டோட டிஸ்பிளே, பர் கேஜி யூனிட் ப்ரைஸோட டிஸ்பிளே அண்ட் டோட்டல் வெயிட். ஸோ இது வந்து இந்த மெட்டல் பாடி வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். இந்த க்யூட் மாடலில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து 3 டிஸ்பிளே வர மாதிரி தான் இது மாடல் இருக்கும். பேட்ரி கூட இன்பில்ட்டு. ஸோ இது வந்து ஏபிஎஸ் பாடியுமே சேம் வந்து உங்களுக்கு 3 டிஸ்பிளே வந்து பேக் சைடில் இருக்கும். இது வந்து மெட்டல் பாடி வித் ஹை குவாலிட்டி பவுடர் கோட்டட். இது வந்து ஏபிஎஸ் கேபினெட்டு. அண்ட் இம்போர்ட்டட் மிஷினில் வந்து பார்த்தா எப்படின்னா உங்களுக்கு பேக் சைடு வந்து 2 டிஸ்பிளே தான் இருக்கும். ஸோ இதோட இந்த ஃபஸ்ட்டு டிஸ்பிளேயும் இந்த லாஸ்ட் டிஸ்பிளேயும் வரும். இந்த 2 டிஸ்பிளே மட்டும்தான் இந்த இம்போர்ட்டட் மிஷினில் வரும். இது வந்து 4 volt பேட்டரி தான் இதில் யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பிரைட்னஸ் வைஸ் வந்து இந்தியன் ப்ராடக்டோட கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது இந்த மாடலில். அண்ட் இது வந்து ப்ரைஸ் கம்ப்யூட்டிங் செக்மெண்ட்டோட கொஞ்சம் ஃபியூ மாடல்ஸ் மட்டும்தான். இதில் வந்து லைக் ஹேங்கிங் மாடல்ஸ் கூட நாங்கள் பண்ணுறேன். ஸோ இது வந்து ப்ரைஸ் கம்ப்யூட்டிங்கில் வந்து வித் ஹேங்கிங் ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேக் சைடு வந்து 3 டிஸ்பிளே இருக்கும், ஃப்ரண்ட் சைடுமே வந்து 3 டிஸ்பிளே அண்ட் வித் கீபோர்டோட வரும். ஜஸ்ட் வந்து நீங்கள் இதில் எங்கே வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பெஷலி பார்த்தா சிக்கன் மாடலுக்கு தான், சிக்கன் ஷாப் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. பட் இது வந்து அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட்டில் வந்து நம்ம இந்த தோட்டத்துக்கு கொண்டு போகிறது அந்த மாதிரி இருக்கிற பர்பஸுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு 50 kgலேருந்து அப் டு 200 kg வரைக்கும் கெப்பாசிட்டி போடுற அளவுக்கு இந்த மிஷின்ஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கு. தேங்க்யூ.